ஹாய் வணக்கம். வாழ்க்கை ரொம்ப அழகானதாக மாற்றும். We are looking at Bhagavad Gita chapter 12 Bhakti Yogam verse 9. Let us get into the shloka. Athachittam samadhatum na shaknoshi mayi sthiram abhyasa yogena tatho மாமிச்சாப்தும் தனஞ்சய. மீனிங், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்னா, if you are unable to fix your mind steadily on me, oh Arjun, then practice remembering me with devotion while constantly restraining the mind from worldly affairs. Oh my God. If you are unable to fix your mind steadily upon me, பரவாயில்ல. போன ஸ்லோகால என்ன சொன்னாரு? என்னை பற்றி மட்டுமே யோசி, உன்னுடைய அகங்காரத்தை சரணாகதி பண்ணிவிடு, உன்னுடைய இன்டெலிஜென்ஸை எனக்கு எகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணாத, தட் இஸ் த பெஸ்ட் வே அப்படின்னு சொன்னார் இல்லையா. இங்கே எனக்கு 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 அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றது, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அஸ் அ சுப்ரீம் காட் அப்படின்னும் எடுத்துக்கலாம். இல்லை நமக்குள்ளே இருக்கிற பரமார்த்த ஸ்வரூபம், பரபிரம்ம ஸ்வரூபம் நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதாகவும் எடுத்துக்கலாம். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அதாவது இன்டெலிஜென்ஸ் இஸ் அ கான்ஷியஸ் சாய்ஸ். எப்போ அனுபவிக்கணும், எப்போ ஆராயணும் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா. அதே தான் இப்போ இன் கண்டினியூவேஷன் டு தட். அதுவும் எடுத்த உடனே அந்த நிலைமைக்கு நம்மளால போக முடியாது. நம்ம என்னதான் சொன்னாலும் எடுத்த உடனே கண்ணை மூடிட்டு நம்மளால ஆஞ்சநேயர் மாதிரி ராமா அப்படின்னு இருக்க முடியாது. இல்லை நம்மளுடைய பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி மாதிரி அருணாச்சல சிவன் இருக்க முடியாது. இல்லை ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி காளி அப்படின்னு நம்மளால இருக்க முடியாது. மீரா மாதிரி கிருஷ்ணா அப்படின்னு நம்மளால இருக்க முடியாது. ஏன்னா நம்மெல்லாம் ஒரு நார்மல் லைஃப், டே டு டே லைஃப்ல அப்படியே ஓடிட்டு இருக்கிற ஒரு நார்மலான மனிதர்கள். நார்மல் லைஃப்னு சொல்லிட்டேன்ல, சாரி, we are all நார்மல் ஹியூமன் பீயிங். அப்படி இருக்கும்போது நாம எப்படி மனசை நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கு தான். If you are unable to do that, கவலைப்படாத, no issues. Practice remembering me with devotion while constantly restraining the mind from worldly affairs. இதுல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நம்மளுடைய மைண்ட், இதை ஒரு சூப்பரான எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கிட்டையுமே பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? the costly toys, அதாவது the costly cars, the costly gadgets, ஆப்பிள் இல்ல பெரிய சூப்பர் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை சொல்லுவோம். பட் ஆக்சுவலா நம்ம கிட்ட இருக்கிற சூப்பர் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மைண்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நம்மளுடைய பாடி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். Because we are just an ego. My mind and body are my instrument. I should know how to use, when to use அப்படிங்கிற மாதிரி இதே பகவத்கீதால வேற சாப்டர்ல வரும். அந்த ஆங்கிள் பார்க்கும்போது மைண்ட் நான் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய மைண்ட், உங்களுடைய மைண்ட் உங்களுடைய ஒண்டர்ஃபுல் பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி கையாளணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. there is no point having a beautiful காஸ்ட்லி டெக்னாலஜி, ஹை அண்ட் கேட்ஜெட்ஸ் இருக்கு, ஆனால் எப்படி யூஸ் பண்ணணும்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்போ ஆகும் அப்படின்னா, அந்த மைண்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மைண்டை கம்ப்ளீட்டா நீ எனக்குள்ள வைக்க முடியல, யூ ஆர் அனேபிள் டு திங்க் ஆஃப் காட் கம்ப்ளீட்லினா பரவாயில்லை, ட்ரை ரிமெம்பரிங் மீ வித் டிவோஷன் and constantly restraining from worldly affairs. இது ஏன் நிறைய எனி ஆஃப் த ரிலீஜன் சொல்லலாம், இல்லை ஸ்பெசிஃபிக்கலி சனாதன தர்மத்தில் சொல்லலாம். நம்ம இந்த மந்த்ரா பீட்ஸ், நாம ஜபம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம்ல. அது ஏன் அப்படின்னா, இதனால தான் யாராலையும் ரெகுலரா எப்பவுமே கடவுளை நினைச்சிட்டு அப்படியே தியானத்தில் இருக்க முடியாது. ஆனாலும் they want to come and touch the supreme soul at regular intervals அப்படிங்கிறதுனால கடவுளை ஏதோ ஒரு கடவுள் வச்சுக்கலாமே, கிருஷ்ண 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 ராம் ராம் ராம், உங்களுக்கு பிடிச்ச கடவுள், லெட் அஸ் பி வெரி சப்ஜெக்டிவ். அதை பண்றதுனால என்ன ஆகும், வாட் இஸ் த சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் அப்படின்னா, ரெண்டு பர்சனாலிட்டி எடுத்துப்போம். ஒன்று இந்த நாம ஜபம் மந்திர ஜபம் இல்லாத ஒரு பர்சனாலிட்டி, இன்னொன்று நாம ஜபம் மந்திர ஜபம் இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி.
இல்லாத பர்சனாலிட்டியை பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், காலையில் தூங்கி எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் மனசு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கும். மைண்டு வந்து ஏதோ ஒரு எண்ண கடலில் முழுகி எதை பற்றி எப்போ என்ன எதுக்குடா யோசிக்கிறோன்னே தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நிறைய மென்டல் எனர்ஜி வந்து ட்ரெயின் அவுட் ஆகிடும். இது வந்து மென்டல் டயரியா அப்படிம்பாங்க, அதாவது மென்டல் லூஸ் மோஷன் அப்படிம்பாங்க. எதுக்குடா யோசிக்கிறோன்னே தெரியாது, ஆனால் நம்மளுடைய மென்டல் தாட் எனர்ஜி வந்து போய்கிட்டே இருக்கும். எல்லா பக்கமும் யோசிக்கும், சம்மந்தம் இல்லாதெல்லாம் யோசிக்கும், அப்படிங்கிற மாதிரி அப்படியே இருக்கும். நம்ம கண்ட்ரோலே இருக்காது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எதை பற்றி யோசித்தோம் அப்படின்னு உட்காந்து யோசிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். காலையில் நான் வந்து 7 மணி, விடிய காலத்தால 8 மணி இல்லை 7 மணி ஏதோ ஒரு டயத்துக்கு எழுந்துக்கிறேன், நைட்டு 10 மணிக்கு தூங்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு 24 மணி நேரத்தில் 10 மணி நேரம் தூங்குறேன் அப்படின்னா 10 மணி நேரம் தூங்குறேன்னா எவ்வளோ? 14 மணி நேரம். மீதி 14 மணி நேரம் நான் முழிச்சிட்டு இருக்கேன். அந்த 14 மணி நேரமும் ஏதோ ஒரு விஷயம் என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன், ஈவினிங் 1 hour நம்ம காலையிலேருந்து என்னெல்லாம்ப்பா யோசித்தோம் அப்படின்னு எழுத முடியுமா? வாய்ப்பே இல்லை, பைத்தியம் ஆயிரும் அப்படி பண்ணால். ஸோ நம்மளுடைய நிறைய மென்டல் எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகிட்டு இருக்கு. அது தப்பு இல்லை. மென்டல் எனர்ஜி பயங்கரமாக ட்ரெயின் அவுட் ஆகிட்டு, இப்போ நார்மலாக நம்ம வந்து சூப்பரான ஒரு மொபைல் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இருக்கிற எல்லா ஆப் அந்த மொபைலில் இருக்கிற எல்லா ஆப்புமே எப்போவுமே ஆன்லேயே இருந்ததுன்னா பேட்டரி சீக்கிரம் ட்ரெயின் அவுட் ஆகிடும்ல. சம்டைம்ஸ் வி புட் இட் இன் சூப்பர் பவர் மோட். எந்தெந்த ஆப் எல்லாம் பேக்ரவுண்டில் ரன் ஆகுதுன்னு பார்த்துட்டு ஆஃப் பண்ணுவோம். இல்லை வந்து எதுக்குடா தேவையே இல்லாமல் வைஃபை இருக்குது, எதுக்குடா தேவையே இல்லாமல் ஹாட்ஸ்பாட் இருக்குது, நமக்கு மொபைல் டேட்டா மட்டும்தானே தேவை அப்படின்லாம் we organize our mobile இல்லையா? the same way நம்ம மைண்டை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து என்ன யோசிக்கிறோன்னே தெரியாமல் நம்ம நாள் ஃபுல்லாக இருக்கிறது மொபைலில் இருக்கிற எல்லா ஆப்பும் ரன் ஆகிற மாதிரி சீக்கிரம் பேட்டரி ட்ரெயின் அவுட் ஆகிடும், மென்டல் எனர்ஜி போயிடும். ஸோ ஒரு மொபைல்லையே நம்ம ஆப்டிமமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா when there are settings அப்படிங்கும்போது நம்ம மைண்டை ஆப்டிமலாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு செட்டிங்ஸ் வேணும்ல. அதுக்கு முதல் செட்டிங்ஸ் தான் ஒரு நங்கூரம், ஒரு கடிவாளம், என்ன வேணால் சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய கடலில் கப்பலுக்கு ஏன் நங்கூரம் வைக்கிறாங்க? அப்போ தான் இட் வில் கெட் ரூட்டட் டு ஒன் திங், இல்லைன்னா அடிக்கிற காற்றுக்கு போய்கிட்டே இருக்கும். அப்படிங்கிற மாதிரி நம்ம மூளைக்கு இருக்கிற நங்கூரம் தான் இந்த நாம ஜபம். அதாவது டிஃபால்ட் மோடில் வந்து எப்போவுமே என் மனசில் வந்து ஏதாவது ஒரு கடவுளுடைய பேர் ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போ என்ன வேலை பண்ணணுமோ அப்போ டீவியேட் ஆகி அந்த வேலையை மட்டும் பண்ணிகிட்டே இருப்பேன். திரும்ப வில் கம் பேக் டு திஸ். இந்த நாமஜபம் பண்ணுறவங்க கையில் வச்சுட்டே இருப்பாங்கல்ல, பண்ணுறதுக்கு உண்டான ரீசன் அதுதான். எக்ஸாம்பிள், நம்ம ஏதாவது ஒரு கடவுளை எடுத்துப்போம், ஸ்ரீ கிருஷ்ணாவே எடுத்துப்போமே. கிருஷ்ண 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 கிருஷ்ணா சொல்லிகிட்டே இருக்கேன். மனசுக்கு நம்ம ஓரளவுக்கு அதை ப்ராக்டிக்கலாக பண்ண நம்ம மனசு அதை சொல்ல ஆரம்பிச்சிடும். நம்ம ஆழ் மனசில் அந்த ரிப்பிட்டேஷன் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆழ் மனசில் இருக்கிற எண்ண ஓட்டம் வந்து நூல் பிடிச்சா மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அட்டாச் ஆகிருக்கும். கிருஷ்ணாங்கிற ஒரு வேர்டு, ராமாங்கிற ஒரு வேர்டு மட்டும் அட்டாச் ஆகிருக்கும். நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்ட் வந்து எப்போ என்ன தேவையோ அப்போ ட்ரைவ் பண்ணும்போது ட்ரைவ் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் மனசுக்குள்ளே நம்மளுடைய மந்திர ஜபம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா அன்கான்ஷியஸ் மென்டல் டயரியா அப்படிங்கிறது நமக்கு இருக்காது. நம்மளுடைய மனசு வந்து கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி ஒரு லேயர் வந்து கான்ஷியஸாக ஓடிக்கிட்டே இருக்கும், இன்னொரு லேயர் வந்து வேர்ல்ட்லி ஆக்டிவிட்டீஸை இன்வால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் பிக்கஸ்ட் சூப்பர் டூப்பர் லேர்னிங் ஃப்ரம் திஸ் ஸ்லோகா. அதனால நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் வந்து ஒரு பையன் வந்து ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஐஏஎஸ் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தில் அவனுடைய மனசு வந்து என்ன கழிவுகள் இல்லாமல், மென்டல் டயரியா இல்லாமல், என்ன மென்டல் எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகாமல் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி அட்டாச் ஆகியிருக்கு. அதனால நம்மளுடைய மைண்டு தான் நம்மளுடைய பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூசர் மேனுவல், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹேக் வந்து டேக் சம் மந்திர ஜபம் அண்ட் ஸ்டார்ட் சாண்டிங் கான்ஷியஸ்லி. உங்களுக்கு பிடிச்ச கடவுள் நம்பிக்கை இல்லையா, உங்களுக்கு பிடிச்ச விஷயம். நான் இந்த நிறைய வெஸ்டர்ன் மோட்டிவேஷனல் ஃபிலாசபி எல்லாம் பார்த்தோம்னா அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ நான் நல்லவன், இல்லை நான் வந்து ஸ்மார்ட்டாக இருக்கேன். சம் அஃபர்மேஷன் வென் வி டூ வில் கெட் அட்டாச். நம்மளுடைய ஆழ் மனசு மென்டல் டயரியா இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் அட்டாச் ஆகிருக்கும். இது வந்து ஒரு சூப்பரான லேர்னிங். இந்த லேர்னிங் வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸே பண்ணணும். இது வந்து மைண்டை வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு இவென்ச்சுவலி
செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா மொபைல் எப்படி ஆப்டிமமாக யூஸ் ஆகுமோ, நம்ம மைண்டை நம்ம ஆப்டிமலாக யூஸ் ஆகிறதுக்கு இது வந்து ஒரு ட்ரிக்கு, இது வந்து ஒரு ஹேக்கு. இது வந்து ட்ரிக்கு ஹேக்குன்னு சொல்கிறத விட இட்ஸ் அ மெத்தட், சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் மெத்தட். ஏன்னா இப்போ சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் நிறைய இடத்துல சொல்ல வேண்டியதாக இருக்குது. இட் இஸ் அ ப்ரூவன் சைக்கலாஜிக்கலி ப்ரூவன் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். லெட் அஸ் ஃபாலோ தட். ஸோ 9th ஸ்லோகாவில் இந்த வண்டர்ஃபுல்லான லேர்னிங். அடுத்து 10th ஸ்லோகா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சில் தென் பை.